குட் ஈவினிங். இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி ரெசிபி பார்ப்போம். ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். இதெல்லாம் ரஃபாக சாப் பண்ணி குக்கரில் போட்டுடலாம். இப்போ ரஃபாக கட் பண்ணியாச்சு. இதோட ஒரு 4 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயம், நெக்ஸ்ட்டு கல்லுப்பு, இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு 5 மினிட்ஸ் சிம் பண்ணி வைக்கலாம். இருக்கட்டும். குக்கரில் ஒரு விசில் வச்சு 5 மினிட்ஸ் சிம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இப்போது பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது வேக வச்ச தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதிலே சட்னி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், வெங்காய சட்னி. இது எங்கள் சௌராஷ்டிரா ஸ்டைலில் வங்கி பிடித்துன்னு சொல்லுவோம். சுட சுட தோசை பண்ணி அதுக்கு இப்போது இந்த கத்திரிக்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.